Hey guys, welcome back. Crossbeat ல இருந்து இன்னைக்கு இந்தியால ANC சப்போர்ட்டோட Revolt இந்த TWS வந்து 2499 க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நீ நம்ம வீடியோல வந்து இந்த TWS ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து குயிக்கா நீங்க அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட Crossbeat ஓட Revolt TWS இருக்கு. இது ANC ஓட லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்குது வந்து Black color variant. MRP வந்து 9999 மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இனிஷியலா வந்து 2500 ரூபீஸ்க்கு லான்ச் பண்றாங்க. பேக் சைடு வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் வந்து ஹைபிரிட் active noise cancellation plus வந்து 40 millisecond வரைக்கும் low latency support வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் வந்து சைடில் வந்து நம்ம லைட்டாக புல் பண்ணி வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ண வந்து யூசர் மேனுவல் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாக்ஸ்க்குள்ளே கேஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ் வந்து ஒரு மேட் ஃபினிஷோடு கொடுத்துருக்காங்க. கேஸ்க்கு வந்து நம்ம பொறுமையாக வரலாம். சைடில் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அடிஷ்னலாக வந்து ஸ்மால் மீடியம் அண்ட் லார்ஜ் சைஸ்னு வந்து 3 செட் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பில்ட் அண்ட் கம்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் வந்து நமக்கு டாப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் அண்ட் பட் ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் கேஸ் வந்து மேட் ஃபினிஷோட வருது. பட்டு நம்ம எடுத்துகிட்டோம்னா பாதி வந்து மேட் ஃபினிஷ் அண்ட் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து ஃபுல்லாக கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. பட்டோட வெயிட் வந்து 4 கிராம்ஸ் இருக்குது. கேஸோட வெயிட் வந்து 38 கிராம்ஸ் இருக்குது. கேஸோட ஹிஞ்ச் குவாலிட்டி கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் வந்து இன்னியர் டிசைனில் இருக்குது. வியர் பண்ணுறப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. லாங் வியருக்கும் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட் விஷயத்தில் வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. அண்ட் கண்ட்ரோல்ஸ் நம்ம எடுத்துனா லெஃப்ட் பட் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வந்து வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ரைட் பட் சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் பட் வந்து 4 டைம்ஸ் டேப் பண்ணால் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். லெஃப்ட் ஆர் ரைட் பட் வந்து நம்ம டபுள் டைம் டேப் பண்ணும்போது வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் வந்து லெஃப்ட் பட்டை டேப் பண்ணும்போது வந்து ப்ரீவியஸ் சாங்கு போகும். சப்போஸ் சாங் எதுவுமே வந்து நம்ம ப்ளே பண்ணாமல் நார்மலாக ஐடியலாக இருக்கப்போ லெஃப்ட் பட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கேமிங் மோட் போகும். அதே மாதிரி வந்து ரைட் பட்டை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து ANC மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆடியோ குவாலிட்டின்னு எடுத்துன்னா 10 mm டிரைவர் சைஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. டைட்டானியம் அலாய் மெட்டீரியல் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் இன்பில்ட்டாக வந்து ஊஃபர்ஸ் இருக்கதாகவும் சொல்கிறாங்க. நமக்கு வந்து கோடெக் சப்போர்ட்னு பார்த்தோன்னா AAC அண்ட் SPC ரெண்டு கோடெக்குமே வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ லவுட்னஸ் நம்ம எடுத்துனா வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக காது கிளியிற மாதிரி இருக்கும் ஒரு சில மாடல்ஸில். பட் அந்த மாதிரி இல்லை. பட் இது மேக்ஸிமம் வால்யூம்லேயே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேட்குறது வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது. லவுட்னஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. ஹையர் வால்யூம்லேயுமே வந்து டிஸ்டார்ஷன் இல்லை. பாஸ் வந்து மற்ற ஃப்ரீக்வன்சி அப்படியே டாமினேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. வோக்கல்ஸ் அண்ட் ட்ரிபிளுமே வந்து கொஞ்சம் கிளியராகவும் இருக்குது. இப்போ கேட்குறதுக்கு ஓவரால் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ப்ளசண்ட்டாகவும் என்ஜாயபுளாகவும் இருக்குது. கனெக்டிவிட்டி நம்ம பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.3 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஆடியோ வீடியோ பிளேபேக்கில் வந்து நமக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. பேரிங் கூட வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து 40 millisecond வரைக்குமே வந்து லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த TWS யூஸ் பண்ணி வந்து நம்ம கேமிங்கை வந்து பண்ண முடியும். கேம் பிளே பண்ணும்போது வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த TWS ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர்னு பார்த்தோன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. அவங்க சைடில் வந்து இது ஒரு ஹைப்ரிட் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்கிறாங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் பேசிக்காக வந்து நமக்கு அந்த இயர்பட்டில் இருக்கக்கூடிய மைக் யூஸ் பண்ணி வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஈச் பட்லேயுமே வந்து 3 மைக்கு டோட்டலாக வந்து 6 மைக் சப்போர்ட் இருக்குது. ரூமில் ஃபேன் ஏசி ஏதாவது ரன் ஆகும்போது நம்ம இந்த ANC மோட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லைட்டாக வந்து அந்த நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறது, அந்த சப்ரஸ் ஆகிற ஃபீல் வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். பட் பேசிக்காகவே வந்து ANC அப்படின்றது வந்து வெளில பட்டாசு தான் வெடிக்கிறாங்க, வண்டி சத்தம் ஏதாவது போகும்போது அந்த ஹார்ஸான சவுண்டு நம்மளுக்கு கேட்காம ஸ்லைட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பட் கம்ப்ளீட்டாக வந்து அந்த நாய்ஸே வந்து பிளாக் பண்ணணும்னு வந்து சொல்ல முடியாது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இவங்க நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த பட்டோட டிசைன் வந்து நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ரைட் பட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு, அதுலேருந்து திருப்பி இன்னொரு வாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது டிரான்ஸ்பரன்சி மோட் போகும். டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து நம்ம சப்போஸ் வெளியில் இருக்கோம் இல்லை பக்கத்தில் வந்து யாராவது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பேசுகிறதும் கேட்குது, ஸ்டில் நம்ம வந்து அந்த மியூசிக்கே வந்து என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ANC-யாக இருக்கட்டும் ப்ளஸ் ஆடியோ குவாலிட்டி ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் காலிங் எடுத்துகிட்டா இந்த விஷயத்துலையுமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அவுட்டோர்லேயும் வந்து கால் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். இண்டோர்லேயும் வந்து ஒரு சில கால்ஸ்லாம் அட்டன் பண்ணி பேசியிருந்தேன். நான் பேசின வரைக்குமே வந்து ஆப்போசிட்டில் யாருமே வந்து TWSல நம்ம கால் பேசுகிறது வந்து நோட்டீஸே பண்ணல. நம்ம ஆடியோவோட கெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கிளியராக இருக்குது. பட் அது மட்டும் ஒரு மேஜர் ஃபேக்டர் இல்லை. பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஸ்லைட்டாக சப்ரஸ் பண்ணுது. பால்கனியில் இருந்து கால் பேசும்போது அந்த விண்ட் நாய்ஸ் வந்து ஸ்லைட்டாக சப்ரஸ் பண்ணி ஸோ விண்டு வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஃபீல் ஆகலை. ஸோ காலிங் வந்து ஓரளவுக்கு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டில் நம்ம கால்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பேட்டரி பேக்கப்னு எடுத்துகிட்டா கேஸ்க்கு வந்து 380 mAh பேட்டரி இருக்குது. பட்டுக்கு வந்து ஈச் பட்டுக்கு 45 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் 2 hours ஆகும். பட் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 50 minutesலேருந்து 1 hour ஆகும். சார்ஜ் பண்ணும்போது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடில் LED இண்டிகேஷன் வந்து காட்டுது.
ப்ளேபேக் நம்ம பார்த்தோன்னா 5 to 6 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் வந்து நீங்கள் ANC மோடு எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ப்ளேபேக் டைம்ன்றது வந்து கம்மியாகலாம். ஒரு சில பேர் வந்து கேமிங் மோடு எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஸ்லைட்டாக வந்து ரெகுலர் ப்ளேபேக் டைம்லேருந்து கம்மியாகும். இந்த இயர்பட்டுக்கு வந்து பேட்டரி வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா இல்லை வாக்கிங்கில் ரன்னிங் போகும்போது வந்து காதில் கரெக்டாக போய் உட்காரதுனால நமக்கு ஃபிட்டில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. கம்ஃபர்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் நம்ம வாக்கிங் ரன்னிங் போகும்போது ஏதாவது ஸ்வெட்டு ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட்டு வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ப்ளஸ் இந்த மைக்குக்கு வந்து 6 மைக் சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ANC இம்ப்ளிமெண்டேஷன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. காலிங்க்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ANC சப்போர்ட் இருக்குது. பட்ஜெட்டில் ANCயோட இயர்ஃபோன்ஸ் பார்க்குறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஓவராலாக வந்து ஒரு நல்ல பேக்கேஜாக வந்து இந்த TWS ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக லான்ச் ஆஃபராக வந்து 2500 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் Crossbeatலேருந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 1 year வாரண்டி ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம ப்ராடக்ட் வாங்கின 1 weekலேயே வந்து அவங்க சைடில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த Revolt TWS பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.